நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மெஜாரிட்டியா ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. 108 தொகுதிகளில் வின் பண்ணிருக்காங்க. பட் என்னன்னா அந்த மேஜிக் நம்பர் 118 அவங்களால எட்ட முடியல. பட் இருந்தாலுமே ஒரு தனிப்பட்ட கட்சியா முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு 2 வருஷம் மட்டுமே ஆன ஒரு கட்சிக்கு இந்த 108 ரொம்ப பெரிய நம்பர். அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்தைய ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுடைய தனிப்பட்ட அந்த வாக்கு அதிமுக 2 கட்சிகளோட தனிப்பட்ட அந்த தொகுதிகளை அதை விட 2 மடங்கு தாவைக்கு எடுத்திருக்குன்னா அது பெரிய ஒரு ரெக்கார்டு தான் 2 வருஷத்துல. இதை பத்தி பலவேறுபட்ட விமர்சனங்கள் சுத்தி வந்துட்டு தான் இருக்கு. ஒரு சிலர் திரை கவர்ச்சின்னு சொல்றாங்க, சிலர் மக்களுக்கு கொள்கையை பத்தின அறிவு இல்லை அப்படின்றாங்க. பட் எது எப்படியோ இது கொள்கை நீங்க எடுத்துக்கலாம், கொள்கை இல்லைன்னு எடுத்துக்கலாம். இவர் என்ன பண்ண போறான்றது அடுத்து நமக்கு தெரியல, சரிங்களா? பட் இருந்தாலுமே நம்ம எல்லாருமே இந்த மக்களுடைய முடிவை ஃபர்ஸ்ட் மதிக்கணும். உங்களுக்கு பலவேறுபட்ட கருத்து இருக்கலாம், வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்களா நம்ம இருக்கலாம், நாம் தமிழரா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். விஜயோட வெற்றியை பார்த்து ஒரு சிலர் பொறாமையிலையும் சரி, ஒரு சிலர் அவருக்கு தகுதி இல்லைன்ற அடிப்படையில் நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த முடிவு மக்கள் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காம ஒரு திரையில வர நாயகனை நாங்க அவங்க இதுல ஏமாந்து ஓட்டு போட்டதா நினைக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், மெஜாரிட்டி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் சேர்ந்து வாக்கு கொடுத்து அவங்க தாவேக்காவையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையும் ஜெயிக்க வச்சிருக்காங்க, சரிங்களா? அதுக்கு உண்டான மரியாதையை நாம் முதலில் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. ஏன்னா இது ஜனநாயக நாடு, ஜனநாயக தேர்தல். அதுல ஒரு கட்சி ஜெயிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய முழு ஆதரவை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, சரிங்களா? ஒரு நடிகர் ஆட்சி அமைக்கிறது இதுதான் முதல் முறையான்னு கேட்டா இல்ல, எவ்வளவு பேர் அமைச்சிருக்காங்க. எம்ஜிஆர், என்டிஆர் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. நம்ம சொல்லலாம் அவருக்கு அரசியல் புலம் இருந்துச்சு, அரசியல் பின்னணி இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு நீங்க வாக்கு போட்டு சரின்னு சொல்லி. ஆனா அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஆட்சி, அந்த அதிகாரத்தில் இருந்த அந்த நபர்கள் அப்ப என்ன சொன்னாங்கன்னா விசிலடிச்சாங்க, கொஞ்சம் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி தான் அப்ப சொன்னாங்க. நான் தாவேக்காக்கு ஆதரவா பேசல, பொதுவான கருத்தை சொல்றேன் உங்கள்கிட்ட, சரிங்களா? இதுக்கப்புறம் விஜய் தன்னை எப்படி மெருகேற்றிக்கிட்டு இந்த ஒரு பதவிக்கு அவர் தன்னை வடிவமைச்சுக்க போறாரு அப்படின்றதான் இதுல முக்கியமான கேள்வி, ஓகேங்களா? ஆனா என்னன்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் நான் நம்புறது, ஸ்ட்ராங்கா நம்புறது, 2023 நம்ம சேனல்ல போட்ட வீடியோ இருக்கும், போய் பாருங்க. விஜய் வெல்வாரான்றதுக்கு நான் சொல்லியிருந்தேன். அவர் சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு அப்ரோச்சையும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குன்றத நான் பதிவு பண்ணியிருந்தேன். எதனாலன்னா அவர் பண்ற விதத்தை பார்த்து நமக்கு தெரிஞ்சிச்சு, ரொம்ப தெளிவா ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். கட்சி கட்டமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு கொடி பாடல், கொள்கை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா போடுறாங்க இல்லையா? இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு. அதை நம்ம முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணோம், அது இப்ப நடந்திருக்கு. நம்பிக்கையில அவங்களுக்கு அந்த ஐ பட்டன்ல வீடியோ லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன் போட்டு பாருங்க. நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி வருவாருன்னு சொல்லிட்டு. இதான் அதோடைய பதில். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் இந்த விஷயத்த இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கொடுத்திருக்க முந்தைய பேட்டிகள், அவர் பண்ணக்கூடிய சோசியல் சர்வீஸ்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது சில போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்காரு இல்லையா? மற்ற அரசியல் தலைவர்கள் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நடிகரா அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில போராட்டங்கள் அவர் பங்கெடுத்திருக்காரு, சரிங்களா? இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அவர் இன்னைக்கு நேற்று இதுக்கான எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல. அவர் ஒரு 15 வருஷமாவே இதை போட்டுதான் இருக்காரு. 2011 தந்தி டிவில இந்த இன்டர்வியூ இப்ப வயர்ல போயிட்டு இருக்கு, பாருங்க. இந்த லிங்க் நான் எடுத்து உங்களுக்கு கமெண்ட்ல எங்கேயாவது போட்டு வரேன், அதையும் பாருங்க. சோ அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போ நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டதுக்கு இவர் கொடுத்த பதில், நான் இப்பொழுது ஒரு நடிகரா இருக்க விரும்புறேன். ஏன்னா நான் சாதாரணமா என்னுடைய தொழில் ஆரம்பிச்சேன், நடிகர் தொழில் ஆரம்பிச்சேன். இந்த அளவு என்னை கொண்டு வச்சிருக்கீங்க, அந்த மக்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு படிப்படியா அந்த ஆக்ஷன்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது இப்போ சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கான பேஸை நம்ம ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளாரிட்டியா சொல்லியிருக்காரு. அப்ப 2011 அதுக்கான நேரம் இல்லைன்றத தெளிவா ரியாலிட்டியை புரிஞ்சு, கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சு அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பேஸ் செட் பண்ணி தன்னுடைய படங்கள் மூலமா கருத்துக்களை, தன்னுடைய விஷயங்களை சொல்றதா இருக்கட்டும், மக்களோட கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் ஒர்க் பண்ணி இப்ப இந்த அளவு வந்துட்டாரு. இந்த 2 வருஷத்துல வெற்றி வந்துச்சுன்னு நம்ம எல்லாம் பாக்குறோம். அதுக்கு முன்னாடி இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அவர் பண்ணிருக்காரு. சோ அப்படிதான் நான் பிலீவ் பண்றேன். இதுக்கு உங்களுக்கு அக்ரி பண்ணீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லன்னா என்னன்றதை உங்க கருத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா தயவு செய்து தவறான கருத்துக்கள் எதுவும் பதிவிட வேண்டாம், ஆபாசமான கருத்துக்கள் பதிவிடாதீங்க. பண்ணீங்கன்னா அதுக்கான பதில் கீழே உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா? சரி, இப்போ விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய சில ரெக்வெஸ்ட் சொல்லலாம். திரு விஜய் அவர்களே, தமிழக மக்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அன்கண்டிஷனல் லவ்வோட உங்க மேல இருக்கிற ஒரே நம்பிக்கையின் பேர்ல உங்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க.
இதுக்கு என்ன ஒரு ஆதாரம்னா, நிறைய தொகுதிகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய பேர் கூட ஓட்டு போட்டவங்களுக்கு தெரியாது. நம்ம சர்க்கிளே கூட நிறைய பேர் தாவைக்கா போட்டாங்க, ஆனா வேட்பாளரோட பேர் கேட்டா கூட யாருக்கும் தெரியாது. எல்லாரும் பார்த்த ஒரு விஷயம் நீங்க சொன்னதுதான், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருமங்கலம் விஜய்னு சொல்லி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி 234 தொகுதிகள்லையும் விஜய் அப்படின்ற ஒற்றை பேருக்காக மட்டும்தான் இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் உங்க மேல வச்ச அளவிட முடியாத நம்பிக்கை, அதை பார்க்கிலும் உங்க மேல வச்ச ஒரு அளவுக்கு அதிகமான அன்கண்டிஷனல் லவ் தான். எல்லாருமே உங்களை நேசிக்கிறாங்க. எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க பிள்ளை, எங்க விஜய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உங்களை ரொம்ப அளவுக்கு நேசிக்கிறாங்க. நீங்க அது கண்டிப்பா உண்மையா இருப்பீங்க நான் நம்புறேன். சென்ற ஆட்சியில் இல்லாதபடி ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரியோ இல்ல அதிகாரம் என்ற அந்த ஒரு தோரணை இருந்து கொண்டு அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்க ஆட்சியில இருக்காதுன்னு நம்புறேன். சென்ற ஆட்சியில நிறைய நல்ல திட்டங்கள் வரதான் செஞ்சுச்சு. பட் சில விஷயங்கள், வாரிசு அரசியல், அப்புறம் சில கனிம வள கொள்ளைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் பூதாகரமா கிளம்புனதுனாலதான் மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பாளை உண்டாச்சு. அந்த நேரத்துல அந்த இடத்த, அந்த வெற்றிடத்தை நிரப்பும்படி விஜயாகிய உங்களை நம்முடைய தமிழக மக்கள் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க ஒரு படி மேல இருந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளை மக்களோடு மக்களாக நீங்க முடிஞ்ச அளவுக்கு எஸ்மேன் பீப்புளை கூட இல்லாதபடி மக்களோட இறங்கி மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் உங்களை பத்தி நினைக்கிறாங்க, இந்த ஆட்சி பத்தி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு, அன்பு உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது இன்னும் எனக்கு கண்டிப்பா தெரியும், இது இன்னும் அதிகமா பெருகதான் போகுது. நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, விஜய் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு, மக்கள் மேல விஜய்க்கு இருக்கக்கூடிய அன்பு ரெண்டும் சரியான விகிதத்தில் இருக்கும் பட்சத்துல அவரை யாராலையும் இப்போதைக்கு அடிச்சுக்க முடியாது அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. வென்ற எம்எல்ஏக்களுக்கு, வென்ற சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும், இதுல போட்டியிட்ட அனைவருக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்கள். இதுல விஜய் கட்சியா இருக்கட்டும், மற்ற கட்சியா இருக்கட்டும், நல்ல வேட்பாளர்கள் எடுத்து தோற்றிருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த களத்துல இருந்து நீங்க பணியாற்றுறதுக்கு மனப்பூர்வமான நன்றி. நீங்க இன்னும் மேல எழும்பி நல்லா வரணும்னு நான் எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு தமிழ்நாட்டை, இந்தியாவில முதன்மையான ஒரு தமிழ்நாட்டை, மதச்சார்பற்ற ஒரு நல்ல பொதுவான நோக்கத்துக்காக ஓடுற ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குறது நம்மளோட நோக்கமா இருக்கணும். அதுக்காக நம்ம எல்லாரும் போராடுவோம். நம்ம எல்லாரும் ஒருத்தர் நலனுக்காக நம்ம எல்லாரும் போராடணும். எதிர்கட்சியாக திமுகவும் அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்வாங்கன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருந்து செயல்பட்டதை விட எதிர்கட்சியாக இருந்து செயல்படும் போது அவங்களுடைய வீரியம் ரொம்ப 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 அதிகமா இருக்குன்றது நம்ம எல்லாருமே தெரியும். அது தொடர்ந்து செய்வாங்க நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.